Students, good evening. Simple harmonic motion, SHM. இந்த லெசன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லெசனை 4 கேட்டகரியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுல கேட்டகரி 1ல SHMனா என்ன, SHMோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் என்ன, SHMல இருக்கிற டேர்ம்ஸ் என்ன, ஒரு SHM எப்படி பிஹேவ் பண்ணும், டைனமிக்ஸ் ஆஃப் SHM, இதை தான் நம்ம படிச்சிருக்கோம். கேட்டகரி 1ல நாம சம்திங் படிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சம்திங் பிளஸ் கன்க்ளூஷன் இதெல்லாம் பேஸா வச்சுக்கிட்டு சில ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். SHMல கேட்டகரி 2 என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் SHM. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் 1 by 1 படிக்கணும். அதுல ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங்கும் வெர்டிக்கல் ஸ்ப்ரிங்கும் போன கிளாஸ் முடிச்சிட்டோம். அதுலயும் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பெண்டுலம் பார்க்க போறோம். அதுவும் சிம்பிள் பெண்டுலம். ஸோ பெண்டுலம் பார்க்க போறோம். பெண்டுலம்ல இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ண போறோம். அப்புறம் பெண்டுலம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ 1 hourல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பெண்டுலம் முடிச்சாச்சுன்னா எனர்ஜி இன் SHM அப்படிங்கிற ஒரு டைட்டில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல சம் அமௌண்ட்டும் அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் அமௌண்ட்டும் 2ஆ ஸ்பிளிட் பண்ணி படிக்க போறோம். ஸோ இப்ப நான் நேரா பெண்டுலம்குள்ள போயிடுறேன். சிம்பிள் பெண்டுலமோட ஸ்ட்ரக்சர் இதுதான். அதாவது ஒரு ரோப் இருக்கும், அதை நீங்க ஸ்ட்ரிங்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல ஒரு சின்ன ஹூக்கு, அப்புறம் ஒரு பாப் ஒன்று கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பாபோட மாஸ் வந்து m. இதனால ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg வரும். இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mgனால இந்த ரோப் எலாங்கேட் ஆகாது. அப்ப நீங்க இனிஷியலா இந்த ஸ்ட்ரிங் ஆர் ரோப் என்ன லென்த்ல சூஸ் பண்றீங்களோ அதே லென்த்ல தான் கடைசி வரை இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் ஆர் ரோப் வந்து மாஸ்லெஸ். இதோட மாஸ் வந்து நெக்லிஜிபிள். பாப் என்ன மாஸ் வேணாலும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். நீங்க இங்க கனெக்ட் பண்ற பாப்னால ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg வரும். அந்த mgங்கிற டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால இந்த ரோப் பிரேக் ஆயிடக்கூடாது. அப்ப ஓரளவுக்கு இந்த ரோப் டாலரேட் பண்ற ஒரு பாபை நம்ம இங்க கனெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ரோப் டாலரேட் பண்ண வேண்டிய ஃபோர்ஸை தான் நம்ம டென்ஷன்னு சொல்றோம். டென்ஷனை நான் கேபிட்டல் Tங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணியிருக்கேன். இந்த சாப்டர்ல டைம் பீரியட் அப்படின்னு ஒரு டேர்மை நம்ம நிறைய இடத்துல கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைம் பீரியடுக்கும் நான் கேபிட்டல் Tங்கிற சிம்பல் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே கேபிட்டல் Tனா கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் நான் டென்ஷன் பக்கத்துல டென்ஷன்ங்கிற கேபிட்டல் T பக்கத்துல பிராக்கெட்ல டென்ஷன் எழுதியிருக்கேன். சிம்பிள் பெண்டுலமோட சில கன்ஸ்ட்ரக்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க இந்த பாப் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ரோப் எலாங்கேட் ஆகக்கூடாது. ரோப்போட மாஸ் வந்து நெக்லிஜிபிள். இனிஷியலா நீங்க என்ன லென்த் நீங்க இந்த ரோப்புக்கு சூஸ் பண்றீங்களோ அதே லென்த் தான் கடைசி வரை இருக்கணும். இதெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ். பாப் நீ என்ன சைஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம். பாபோட மாஸும் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நீ ஹெவி மாஸ் கனெக்ட் பண்ணனா இந்த ரோப் பிரேக் ஆயிரும். அதனால ரோப் பிரேக் ஆகாத அளவுக்கு ரோப்போட அந்த வித்ஸ்டாண்டிங் எபிலிட்டி ஓரளவுக்கு இந்த பாபை டாலரேட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாபை கனெக்ட் பண்ணும். ரொம்ப பெருசா கனெக்ட் பண்றோம் அப்படின்ட்டு சொதப்பிடக்கூடாது. இப்ப அடுத்து இந்த பாபை என்ன பண்றேன்னா இங்க இருந்து அப்படியே இங்க கூட்டு போயிட்டேன். அப்ப நான் சம் அமௌண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கேன். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். அப்படி பாபை இங்க கூட்டு போனதுக்கு அப்புறமும் அதே ரோப்பு தான், அதே லென்த் தான். அந்த ரோப்ல சம் டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனை வச்சுதான் இந்த பாபை பேலன்ஸ் பண்ணும். பாப்னால ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வரும், அது mg. இந்த mg நீங்க எப்படி வரையணும் அப்படின்னா இந்த mgக்கு பேரலா வரையணும். எப்பயுமே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் y ஆக்சிஸ்க்கு பேரலா வரையணும். இப்ப இந்த உங்களுக்கு தெரியுற டிஸ்பிளேல இதான y ஆக்சிஸ். அந்த y ஆக்சிஸ்க்கு பேரலா தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வரையணும். ஸோ அடுத்து இங்க இருந்து பாப் இங்க வர்றப்ப சம் அமௌண்ட் ஆஃப் ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மீட்டர்ல பார்த்தா எக்ஸா இருக்கு, ஆங்கிள் பார்த்தா தீட்டாவா இருக்கு. இப்ப நான் இதை அனலைஸ் பண்ணணும். நம்மளோட அனாலிசிஸ்ல நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட்னா என்னன்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன். ஒரு தடவை ஆசிலேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். பெண்டுலம்னு கிடையாது,
நம்ம சிலபஸ்ல என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கும், ஸ்ப்ரிங் இருந்தது, ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங், வெர்டிகல் ஸ்ப்ரிங் இருந்தது, அதுலயும் நம்ம டைம் பீரியட் தான் கால்குலேட் பண்ணிருப்போம். டைம் பீரியடை இன்வெர்ஸ் பண்ணா ஃப்ரீக்வன்சி வரும். டைம் பீரியட் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி ஒமேகான்னு ஒரு டேர்ம் வரும், ஆங்குலர் வெலாசிட்டி. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அல்டிமேட்டா டைம் பீரியட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா மித்ததெல்லாம் தேவைப்பட்டா ஸ்பாட்லயே டெவலப் பண்ணிக்கலாம். அதனால என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கும், நம்மளுக்கு சிலபஸ்ல அவ்வளவுதான், ஸ்ப்ரிங்கும் பெண்டுலம் தான் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸோட டைம் பீரியட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வேற என்ன அவங்க கேட்டாலும் டைம் பீரியட் ஃபார்முலாவை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம பில்ட் பண்ணிடலாம். இந்த டைம் பீரியட் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டெரைவ் பண்ணி படிச்சுட்டு அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்ல நம்ம டெரிவேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த சாப்டர்லையும் இதுக்கு அடுத்த சாப்டர்லையும் மைண்ட் மேப்னு ஒன்று கொடுப்பேன். மித்த சாப்டர்ல நம்மளுக்கு தேவைப்படல, அதனால நான் கொடுக்கல. இந்த சாப்டர்ல மைண்ட் மேப் கொடுப்பேன். மைண்ட் மேப் நான் எலாபரேட்டா டீடைல்டா எழுதி நானே உனக்கு தரேன். அந்த மைண்ட் மேப்பை நீ கையில வச்சுக்கிட்டேன்னா போதும், அதுல எல்லாமே இருக்கும். மைண்ட் மேப்ல உனக்கு டவுட் வந்தா மட்டும் நீ பேக்கப் தியரி போய் ரெஃபர் பண்ணலாம். டவுட் வராத பட்சத்துல அதுல இருந்து நீ எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எடுக்கலாம். மைண்ட் மேப் எப்படி பண்றது, எப்படி டெவலப் பண்றதுங்கிறதுக்கு இந்த நான் 2 சாப்டர் நான் எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீ மித்த சாப்டருக்கும் மித்த சப்ஜெக்ட்ஸுக்கும் பண்ணிக்கலாம், அதை பின்னாடி பேசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெண்டுலம்குள்ள போவோம். பெண்டுலம்ல நம்மளுக்கு டைம் பீரியட் தான் இம்பார்ட்டன்ட். டைம் பீரியட்ங்கிறது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோப்பு ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த ஆங்கிள் தீட்டான்னு வரும். கரெக்டா தானே? இதே லைனு வெர்டிக்கல் லைன் பாருங்க. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா அதே ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறதுனால தீட்டா. நான் நிறைய இடத்துல உனக்கு டீச் பண்ணிருக்கேன்ப்பா. ஒரு டேம் ஆங்கிள் தீட்டாவோட இருந்தா 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. தீட்டா இருக்கிற சைட் காஸ் தீட்டா காம்பனன்ட் வரும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா காம்பனன்ட் வரும். இப்ப எம்ஜிங்கிற இந்த டேம் ஆங்கிள் தீட்டாவோட இருக்கு. ஸோ தீட்டா இருக்கிற இந்த சைட் எம்ஜி காஸ் தீட்டா டேம் வரும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா எம்ஜி சைன் தீட்டாங்கிற டேம் வரும். இதுல எம்ஜி காஸ் தீட்டாவோட டியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ரோப் பிளஸ் இந்த எம்ஜி காஸ் தீட்டா இது ரெண்டும் ஈவனா இருக்கணும். அட்லீஸ்ட் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். சோ தட் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டிஃபா இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருக்கிறதுக்கும் இந்த எம்ஜி காஸ் தீட்டாவுக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு. இந்த ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருக்கணும். ஸ்டிஃபா இல்லைன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், பெண்டுலம் ஆக்டிவிட்டி வராது. ஸோ டீயும் எம்ஜி காஸ் தீட்டாவும் பேலன்ஸ் ஆகணும். அதர்வைஸ் டி கிரேட்டரா இருக்கணும். ஸோ தட் இந்த ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருக்கணும். இது இந்த டீயும் எம்ஜி காஸ் தீட்டாவும் பேலன்ஸ் ஆகணும், ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருக்கணும். அதெல்லாம் சிம்பிள் பெண்டுலம்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதெல்லாம் எங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் ஒன்னு ஆல்ரெடி சர்க்குலர் மோஷன்ல டீச் பண்ணிருக்கேன், அங்கேதான் இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த சிம்பிள் பெண்டுலம் இன்னைக்கு நல்லா லிசன் பண்ணிட்டு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. அதுல நான் சொல்லியிருப்பேன் பெண்டுலம் வரப்ப எம்ஜி சைன் தீட்டா இம்பார்ட்டன்ட், அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லியிருப்பேன். இப்ப நாம பெண்டுலம் வந்தாச்சு. ஸோ எம்ஜிங்கிற ஃபோர்ஸை நம்ம 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஒன்னு காஸ் தீட்டா, இன்னொன்னு சைன் தீட்டா. mg cos theta to be balanced by tension of string. Here those things are not essential. mg sin theta தான் இங்க important. இந்த mg sin thetaனால இந்த பாப் ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வர்றதுக்கு காரணமா இருக்கிற இந்த ஃபோர்ஸை ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். பாப் ரிவர்ஸ்ல வர்றதுனால அந்த ஃபோர்ஸ்ல நான் ஒரு மைனஸும் போட்டுக்கலாம். அப்ப பெண்டுலமை பொறுத்தவரையும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் யாருன்னா மைனஸ் mg sin theta. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எழுதியிருக்கேன். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஜியை நான் 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் எம்ஜி தேவையில்ல, ஸ்பிளிட் பண்ணதை யூஸ் பண்ணணும். அதுல எம்ஜி காஸ் தீட்டா டென்ஷன் டீனால பேலன்ஸ் ஆயிரும். இந்த ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருக்கணும், அதுதான் கண்டிஷன். டெஃபினட்டா இந்த ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் ஸ்டிஃபா இருக்கணும், டீயும் எம்ஜி காஸ் தீட்டாவும் பேலன்ஸ் ஆகணும். அப்படி ஆயிருச்சு அப்படின்னா இந்த எம்ஜி சைன் தீட்டானால இந்த பாப் ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வர்றதுக்கு காரணமா இருக்கிற ஃபோர்ஸ் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரிட்டர்ன் வருது ரிவர்ஸ்ல வருதுங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம லாஜிக்கலா ஒரு மைனஸும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதுதான் இங்க பண்ணிருக்கேன். இப்ப அடுத்து பாருங்களேன், இங்க ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது. இது ஒண்ணு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, பட் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள்ல நான் சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். சைன் தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடோட பை ஹைபாட்னஸ். தீட்டாவோட ஆப்போசிட் சைட்ல எக்ஸ் இருக்கு, ஹைபாட்னஸ்ல எல் இருக்கு. அப்ப sin theta is equal to x by L. அதை நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் F is equal to minus mg x by L அப்படின்னு அப்டேட் ஆகுது.
நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான், ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா எம் கேன்சல் ஆகி -gx/L வருது. இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை நாம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோமோ இதெல்லாம் ஸ்ப்ரிங்லையும் பண்ணிருப்போம். ஸ்ப்ரிங்லையும் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வரும். ஸ்ப்ரிங்ல ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து -kx இருக்கும். அதே மாதிரி பெண்டுலம்ல ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் போன கிளாஸ்ல பார்த்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங்கோட மேத்தமெட்டிக்கல் ஒர்க் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். இப்போ இங்க ஆக்சிலரேஷன் இருக்கு. பெண்டுலம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எந்த எஸ்கச்சமா இருந்தாலும் ஆக்சிலரேஷனை -ω²x எழுதலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிச்சாச்சு. ஆக்சிலரேஷன் ஃபார்முலா -ω²x எஸ்கச்சம் படி. கன்க்ளூஷன் போய் ரெஃபர் பண்ணி பாருங்க, ப்ரூஃப் பாருங்க. பிகினிங் ஆஃப் கிளாஸஸ்ல இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதுவும் ஆக்சிலரேஷன், இதுவும் ஆக்சிலரேஷன். சோ தட் இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்றேன். அப்படி ஈக்குவேட் பண்றப்ப x கேன்சல் ஆயிரும், மைனஸ் கேன்சல் ஆகி ω² will become as g/L. இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா √g/L வந்துரும். ஒமேகானா 2π/T. அதுவும் கன்க்ளூஷன்ல 6th பாயிண்ட்ல நாம படிச்சிருப்போம். நான் அதை நடத்துறப்பே சொல்லிட்டேன், திருப்பி அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஒமேகானா 2π/T is equal to √g/L. இதுல இருந்து t கண்டுபிடிச்சா 2π into √L/g வருது. இந்த t இன்வெர்ஸ் பண்ணிட்டா ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். அப்ப ஃப்ரீக்வன்சி is equal to 1/2π into √g/L. பட் அல்டிமேட் இதான் பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்டுலம்ங்கிறது ஏறக்குறைய ஒரு கிளாக் மாதிரி தான். இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்க இதை எழுதி முடிங்க, நான் சொல்றேன். அவ்வளவுதான். மற்றபடி இந்த டெரிவேஷன்ஸ் வந்து சிம்பிள் ஒன் தான், கஷ்டம்லாம் கிடையாது. முதல்ல டயக்ராம் நீட்டா போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். இந்த எம்ஜி வரைகிறப்ப தப்பா வரைஞ்சிடாது. இந்த எம்ஜி ஏற்கனவே இருக்கிற இந்த எம்ஜிக்கு பேரலா இருக்கணும். டயக்ராம் முடிச்சாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்து போலாம். எந்த ஃபோர்ஸ்னால இந்த எம்ஜி சைன் தீட்டா, சாரி, எந்த ஃபோர்ஸ்னால பாப் ரிட்டர்ன் வருதோ அந்த ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டெப்புமே ஸ்ப்ரிங்ல நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ரிங்ல நம்ம என்ன டெரைவ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சாப்டர் முடிஞ்சிட்டு, இந்த சாப்டர்ல நான் 4 கேட்டகரி சொல்லியிருக்கேன்ல. இப்ப இன்னைக்கு நாம 2வது கேட்டகரி முடிச்சிருவோம். 3 நாள்லாம் முடிச்சுட்டு இந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாப்டர்ல நாம என்ன படிச்சோம் அப்படிங்கிறத மைண்ட் மேப்பா உனக்கு அனுப்புவேன். மைண்ட் மேப்ங்கிறது ஒரு ஃபைல் தான், பிடிஎஃப் ஃபைலா உனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். நீ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் நிறைய ப்ராப்ளம் உனக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப அந்த மைண்ட் மேப்பை தான் ரெஃபர் பண்ண சொல்லுவேன். நீ பேக்கப் தியரி எல்லாம் இல்லாம அந்த மைண்ட் மேப்பை பார்த்தே ஃபார்முலாஸை கரெக்டா பிக் பண்ணலாம். ஸோ இப்படி நீ எல்லா சாப்டருக்கும் மைண்ட் மேப் கிரியேட் பண்ணலாம். நான் உனக்கு 2 சாப்டருக்கு பண்ணி காமிக்கிறேன். 2 சாப்டர்ல 3 சாப்டருக்கு பண்ணி காமிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மித்த சாப்டர் 12th வரப்ப நீயே இதே மாதிரி கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. மைண்ட் மேப் தான் நம்ம ஒரு லெசனை எவ்வளவு கிளியரா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணும், மைண்ட் மேப் காமிக்கும். அது நான் மைண்ட் மேப் காமிக்கிறப்ப அதை பத்தி பேசலாம். டயக்ராம் போட்டாச்சுன்னா அடுத்து இங்க வந்துருங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்,
அந்த டயக்ராம்ல இருக்கிற ட்ரையாங்கிள் இருந்து sin θ கால்குலேட் பண்ணி இங்க ஃபீட் பண்றேன். நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்றேன். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ்கச்சமோட ஆக்சலரேஷன் இதான். எனி எஸ்கச்சம் ஆக்சலரேஷன் டு பி -ω²x. ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன், சால்வ் பண்றேன், டைம் பீரியட் எவாலுவேட் பண்றேன். முடிச்சாச்சா? முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? ஸோ அடுத்து இங்க வந்துட்டீங்கன்னா டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சியும் கிடைச்சிரும். டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சியும் கிடைச்சிரும். ஸோ இதுல டைம் பீரியட் ஃபார்முலாவை மைண்ட்ல ஏத்திருங்க. பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா இதான். டைம் பீரியட்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரவுண்ட். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரவுண்ட். முடிச்சாச்சா? இந்த ஃபார்முலால இருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் கிளியரா தெரியுது. டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எல். இதுக்கு வந்து லா ஆஃப் லென்த்னு பேரு. அப்புறம் இந்த ஃபார்முலால இருந்து இன்னொரு விஷயம் கிளியரா தெரியுது. டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ரூட் ஆஃப் ஜி. இதுக்கு லா ஆஃப் கிராவிட்டின்னு பேரு, இல்ல லா ஆஃப் ஆக்சலரேஷன் பேரு. இந்த ஃபார்முலால இருந்து இன்னொரு விஷயமும் கிளியரா தெரியுது. டைம் பீரியடுக்கும் பெண்டுலம்ல கனெக்ட் பண்ணியிருக்கிற பாபோட மாஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் லா ஆஃப் மாஸ். இது பாக்குறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, இந்த இடம் வர்றப்ப கொஞ்சம் திங்கிங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க பாருங்களேன், பெண்டுலம்ல நாம இங்க ஒரு பாப் கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த பாபோட மாஸ் எம். நீ சின்ன பாப் கனெக்ட் பண்ணாலும், பெரிய பாப் கனெக்ட் பண்ணாலும், மீடியம் சைஸ்ல கனெக்ட் பண்ணாலும், இது ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கான டைம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லையும் ஜியையும் டிபெண்ட் பண்ணிருக்கே தவிர பாபோட மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ பாபோட மாஸ் டைம் பீரியட்ல பிளே ஆகல. அதுதான் என்ன அப்படின்னா லா ஆஃப் மாஸ். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப நீங்க இந்த பெண்டுலம்ல ஒரு பெரிய பாப் கனெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்ச தூரம் போயிட்டு வரும். சின்ன பாப் கனெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு வரும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல இப்படி போயிட்டு திருப்பி இங்க வந்துட்டு பேக்ல இப்படி போயிட்டு திருப்பி இங்க வரணும். இதான் ஒன் ஆசிலேஷன். நீ சின்ன பாப் கனெக்ட் பண்ணாலும் பெரிய பாப் கனெக்ட் பண்ணாலும் டைம் பீரியட் பாபோட சைஸையோ மாஸையோ டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது கிளியரா நம்மளுக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ்ல தெரியுது. அப்படின்னா நீ என்ன சைஸ்ல பாப் கனெக்ட் பண்ணும்? நீ பாப் கனெக்ட் பண்ற பாத்தீங்களா, அதனால இந்த ரோப் பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இந்த ரோப் பிஞ்சு போகாத அளவுக்கு ஒரு பாபை கனெக்ட் பண்ணா போதும். நீ ஆட்டி விட்டுட்டேன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு டைம் கன்சியூம் பண்ணிக்கும் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ண ரோப்போட லென்த்தையும், நீ எங்க இருக்க, எர்த்ல இருக்கியா வேற பிளானட்ல இருக்கியா, எர்த்ல இருக்கேன்னா எர்த் ஜி, மூன்ல இருக்கேன்னா மூனோட ஜி வேல்யூவை ஃபீட் பண்ணி டைம் பீரியட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப டைம் பீரியட் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா பெண்டுலமோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. தென் வேற யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. டைம் பீரியட் மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. அது கிளியரா தெரியுது. இது எழுதிக்கங்க.
நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, நல்லா ஹெவி மாஸ் கனெக்ட் பண்ணிட்டா ஸ்லோவா போகும், லைட் மாஸ் கனெக்ட் பண்ணா வேகமா போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஹெவி மாஸ் கனெக்ட் பண்றப்ப ஸ்லோவா போகும், லைட் மாஸ் கனெக்ட் பண்றப்ப வேகமா போயிட்டு வரும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு டைம் போயிட்டு வர்றதுக்கான அந்த டைம் கன்சம்ஷன் மாறாது. அந்த டைம் கன்சம்ஷன் எல்லையும் ஜியையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கே தவிர மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. இந்து ரிலீஜன்ல விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வைப்பாங்க. யார் உலகத்தை முதல்ல சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஞானப்பழம் பரிசு அப்படின்னு ஒரு போட்டி வைப்பாங்க. அதுல விநாயகர் மாஸ் ஜாஸ்தி, அவர் சின்ன ரவுண்டை தான் கம்ப்ளீட் பண்ணுவாரு. முருகன் கொஞ்சம் மாஸ் கம்மி, அவர் பெரிய ரவுண்டை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அப்ப பெண்டுலம்ல மாஸ் கம்மியா இருந்ததுன்னா ரொம்ப தூரம் போயிட்டு வரும், மாஸ் ஜாஸ்தியா இருந்தா கம்மி தூரம் போயிட்டு வரும். எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை கன்சியூம் பண்றதுக்கு அந்த அந்த டிஸ்டன்ஸை முடிச்சுட்டு வர்றதுக்கு அந்த ஒன் ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆகுற டைம் மாஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதை நீங்க மறந்துடாதீங்க. முடிச்சிட்டீங்களா? நான் இன்னொரு தடவை அதை தெளிவுபடுத்துறேன். இப்ப இதான் ஸ்ட்ரிங் ஆஃப் பெண்டுலம். இதோட லென்த் 15 சென்டிமீட்டர். எர்த்துல இருக்கேன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பாப் சின்னதா கனெக்ட் பண்ணிருக்கேன், ஆட்டி விட்டுட்டேன். அப்ப ரொம்ப தூரம் போயிட்டு வருது, இப்படி போயிட்டு வருது. இதுல இங்க ஆரம்பிச்சு போயிட்டு திருப்பி இங்கே வந்துருச்சு. இதான் ஒன் ஆசிலேஷன். இதுக்கு 5 செகண்ட்ஸ் ஆகுது. இப்ப இதை மறந்துருங்க. திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஒரு பெண்டுலம் எடுக்கிறேன், அதே லென்த் தான், அதே 15 சென்டிமீட்டர். ஒரு ஹெவி மாஸ் கனெக்ட் பண்றேன், எர்த்துல தான் இருக்கேன். இப்ப தட்டி விடுறேன், இப்ப இப்படி போயிட்டு வருது. இதுல இங்க இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இப்படி வருது. இதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் வரும்னா அதே 5 செகண்ட்ஸ் தான் வரும். ஏன்னா நான் அதே லென்த் தான் சூஸ் பண்ணிருக்கேன், அதே பிளானட்ல தான் இருக்கேன். ஸோ டைம் பீரியட் should depends on length and g, not mass of bob. நீ சின்ன மாஸ் கனெக்ட் பண்ணா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும், பெரிய மாஸ் கனெக்ட் பண்ணா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். பட் டைம் கன்சம்ஷன்ங்கிறது லென்த்தையும் ஜியையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒன் ஆசிலேஷனுக்கான டைம் லென்த்தை மாத்தாத வரையும் ஜியை மாத்தாத வரையும் சேஞ்ச் ஆகாது. இதுல செகண்ட்ஸ் பெண்டுலம்னு ஒண்ணு இருக்கு. செகண்ட்ஸ் பெண்டுலம்ல டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ். இதை வந்து நான் வந்து உனக்கு எழுதி காமிக்கிறேன். ஏன்னா இதை நான் இந்த ஸ்லைட்ல எடுத்துட்டு வரல, பட் நோட்ஸ் அனுப்புறப்ப அதை எழுதியிருப்பேன். செகண்ட்ஸ் பெண்டுலம்ல டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ். அது என்ன செகண்ட்ஸ் பெண்டுலம்? இந்த லாஜிக்ல தான் முன்னாடி எல்லாம் வால் கிளாக் டிசைன் பண்ணாங்க. செகண்ட்ஸ் பெண்டுலம்னு சொல்லுவோம். செகண்ட்ஸ் பெண்டுலம்ல டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளாக் இருந்தது, அதோட அருமை தெரியாம தூக்கி போட்டேன். அது ஒரு கடையில தான் கொடுத்தேன், அந்த கடையில போய் கேட்டாலும் திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி கிளாக் வர்றது கிடையாது. செகண்ட்ஸ் பெண்டுலம் டைம் பீரியட் வந்து 2 செகண்ட்ஸ். அதாவது ஒரே ஒரு செகண்ட் பா, இங்க பாருங்க. இப்ப பெண்டுலம் இங்க இருக்கு, இப்படி போயிட்டு திருப்பி இங்கே வரணும். இதான ஒன் ஆசிலேஷன். போறதுக்கு ஒரு செகண்ட் எடுத்துக்கும், வர்றதுக்கு ஒரு செகண்ட் எடுத்துக்கும். அப்ப டைம் பீரியட் என்னன்னா 2 செகண்ட்ஸ். இப்படி ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு போறதுக்கு ஒரு செகண்ட் கன்சியூம் பண்ணிருச்சுன்னா அதுதான் செகண்ட்ஸ் பெண்டுலம். இந்த செகண்ட்ஸ் பெண்டுலமோட டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் டைம் பீரியட் ஃபார்முலால ஃபீட் பண்ணனா, டைம் பீரியடோட ஃபார்முலா என்ன? t is equal to 2 pi into root of L by g. நான் எர்த்துல இருக்கேன், அப்ப எர்த்துல g வேல்யூ என்னவோ அதை ஃபீட் பண்ணும். அப்ராக்சிமேட்டா அது 9.8. ஸோ அப்ப டைம் பீரியடுக்கு பதில் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு இங்க ஃபீட் பண்ணி எல் கால்குலேட் பண்ணா எனக்கு 0.99 மீட்டர்னு வரும், which is almost equal to 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு ரோப்போ எடுத்துக்கிட்டு
அதை நீ ஆசிலேட் பண்ணனா இங்க இருந்து இப்படி வர்றதுக்கு 1 செகண்ட், போறதுக்கு 1 செகண்ட், வர்றதுக்கு 1 செகண்ட், போறதுக்கு 1 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி கன்சியூம் பண்ணும். இது இந்த லாஜிக்ல தான் பழைய கிளாக்லாம் இருந்தது. பழைய கிளாக்ல பெண்டுலம் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். பெண்டுலம் இப்படி வர்றப்ப செகண்ட்ஸ் நீடில் 1 டைம் ஷிஃப்ட் ஆகும். திருப்பி இப்படி போறப்ப இன்னொரு டைம் ஷிஃப்ட், திருப்பி இப்படி போறப்ப இன்னொரு டைம் ஷிஃப்ட். இப்படி இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 60 டைம்ஸ் வந்துருச்சுன்னா 1 மினிட், 60 மினிட்ஸ் வந்துருச்சுன்னா 1 hour அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட்ல தான் என்ன ஆயிட்டு இருந்தது அப்படின்னா பழைய கிளாக்லாம் டிசைன் பண்ணாங்க. இந்த பெண்டுலம் போயிட்டு போயிட்டு வருதுல, அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏர் ஃபிரிக்ஷன்னால ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்ப அந்த கிளாக் ஓடாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கீ கொடுப்பாங்க. அதை அந்த டோர் மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணி கீ கொடுத்து திருப்பி ஆட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த கிளாக் நான் பார்த்துருக்கேன், எங்க தாத்தா வீட்டுல இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ராங்கா ஓட ஆரம்பிச்சிருச்சு. உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நான் அதை அப்பயே ஆர்வத்துல எடுத்துக்கலாம் வந்து நோண்டியெல்லாம் பார்த்தேன். என்னன்னு தெரியாது, சும்மா நோண்டி பார்த்தேன். ஆனா இது வந்து செகண்ட்ஸ் பெண்டுலம்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சும்மா இருக்கு, பழசெல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி கிளாக் இப்ப வர்றது இல்லை. இப்ப இருக்கிற கிளாக்லாம் என்ன அப்படின்னா ஹார்ஸ் பவர் மோட்டார்ல ரன் ஆகுற கிளாக். ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் படி மோட்டார் ரன் ஆகும். மோட்டார் ரன் ஆக நீடில் நவுரும். மோட்டார் ரன் ஆகுறதுக்கு பேட்டரி ஃபீடிங் பண்ணிருப்போம். இப்பயும் சில கிளாக்ல பெண்டுலம் இருக்கும், அது சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். பெண்டுலம் லாஜிக்னால கிளாக் ரன் ஆகுற மாதிரி அந்த பெண்டுலம் இப்ப வந்து அந்த மாதிரி கிளாக் எல்லாம் வர்றது இல்லை. இந்த செகண்ட்ஸ் பெண்டுலம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெஸ்ட் கிளாக். ஸ்பேஸ் போற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் எடுத்துட்டு போயிடணும். இப்ப நான் எர்த்ல இந்த பெண்டுலம் கையில வச்சிருக்கேன். ஒரு கவுண்டர் என்கிட்ட இருக்கு, இல்ல ஒரு மெஷரிங் எலக்ட்ரானிக்ஸ் மிஷின் இருக்கு, டைம் கவுண்ட் பண்ற மாதிரி. நான் ஆசிலேட் பண்ணி விட்டேன், எனக்கு இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுது எர்த்ல இருக்கிறப்ப. அப்படியே நான் ஸ்பேஸுக்கு போயிட்டேன், ஸ்பேஸ்ல எங்கேயோ மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் எங்க இருக்கேன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? செம சிம்பிள். அங்க நான் பெண்டுலம் ஆசிலேட் பண்ணி பார்ப்பேன். ஸ்பேஸ்ல ஜி மாறிடும். ஜி மாறுறதுனால இந்த டைம் மாறிடும். இப்ப என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன்னா டி கால்குலேட் பண்ணிடுவேன். எர்த்ல இருக்கிறப்ப டி 2 செகண்ட்ஸ், ஜி 9.8. நான் ஸ்பேஸுக்கு போயிட்டேன், என்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சு நான் இந்த டீயை கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த டீயை வச்சு ஜி கால்குலேட் பண்ணிடுவேன். அப்ப ஜியோட வேல்யூ வச்சு நான் எவ்வளவு ஹைட்ல இருக்கேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அப்ப ஜி தெரிஞ்சுன்னா ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப நான் எங்க இருக்கேன், ஸ்பேஸ், அதை எர்த்தை விட்டு எவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எர்த்ல செகண்ட்ஸ் பெண்டுலமா இருக்கிறது மூணுல எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப நாம ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, அங்க வந்து ஒரு கிளாக் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பெண்டுலம் வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப எங்க வீட்டுல இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வால் கிளாக் எடுத்துட்டு நான் ஸ்பேஸுக்கு போனாலும் ஸ்பேஸ்ல அதே மாதிரிதான் அது வேலை செய்யும், மாறாது. காரணம் என்னன்னா அது மோட்டாரை பேஸா வச்சுக்கிட்டு, ப்ரோக்ராம பேஸா வச்சுக்கிட்டு ஒர்க் ஆகுற கிளாக். ஆனா இது அப்படி கிடையாது, ஜிய பேஸா வச்சுக்கிட்டு ஒர்க் ஆகுற கிளாக். அப்ப எர்த்ல நான் செகண்ட்ஸ் பெண்டுலம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா மூணுல அது செகண்ட்ஸ் பெண்டுலமா இருக்கு, அது வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், போயிட்டு வர்றதுக்கான டைம் மாறும். ஏன்னா மூணுல ஜி வேற ஏதாவது ஒரு நான் ஸ்பேஸ்ல இருந்தாலும் அங்க நான் எங்க இருக்கேன், நான் மேபி வேற எந்த பிளானட்ல இருக்கேன், இல்ல நான் நடுவுல எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்றதுக்கு இந்த பெண்டுலம் நம்மளுக்கு பயங்கரமா என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த பெண்டுலம் வச்சு நிறைய பிளே பண்ணுவாங்க. பெண்டுலம் ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போறது, பெண்டுலம் சீ வாட்டருக்குள்ள எடுத்துட்டு போறது, பெண்டுலம் ஒரு லிப்ட்ல மேல போற மாதிரி எடுத்துட்டு போறது, லிப்ட்ல இருந்து கீழே வரப்ப பெண்டுலம் ஆசிலேட் பண்ணி பாக்குறது, வண்டியில போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பெண்டுலம் ஆசிலேட் பண்ணி பாக்குறது. இப்படி பெண்டுலம் எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு பெண்டுலம் டார்ச்சர் பண்ண டைம் பீரியட் ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்ப பெண்டுலமுக்கான டைம் பீரியட், சிம்பிள் பெண்டுலமுக்கான டைம் பீரியட் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இது எப்படி மாறும் ஃபர்தரா, இது எப்படி மாறும், ஸ்பேஸுக்கு போறப்ப எப்படி மாறும் இந்த ஃபார்முலா, லிப்ட்ல இருக்கிறப்ப எப்படி மாறும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை ரெஃபரன்ஸா வச்சு பில்ட் பண்ணிடலாம். ஈஸியா சின்ன சின்ன லாஜிக்ஸ் வச்சு பில்ட் பண்ணிடலாம். பில்ட் பண்ணியாச்சுன்னா எப்படிப்பட்ட ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா செகண்ட்ஸ் பெண்டுலம் அப்படின்ட்டு இங்க ஆல்ரெடி 3 கேட்டகரி எழுதிருக்கீங்களா, 3 வரையும் எழுதிருப்பீங்க, இது வரையும் எழுதிருப்பீங்க. செகண்ட்ஸ் பெண்டுலம்னு 4th போட்டு இதை எழுதுங்க.
செகண்ட்ஸ் பெண்டுலம்னு ஃபோர்த் ஒன்னா போட்டு இது எழுதுங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இப்ப எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் பெண்டுலம்ல ஒரு லிஃப்ட் மூவிங் அப்வர்ட்ஸ் வித் ஆக்சலரேஷன் ஏ. அதாவது நான் லிஃப்ட்ல இருக்கேன், ஒரு பெண்டுலம் இப்படி ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு, இந்த லிஃப்ட் மேல போகுது, அதான் அப்வர்ட்ஸ். வித் ஆக்சலரேஷன் ஏனா வேரியஸ் ஸ்பீட்ல போகுதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து ஷாப்பிங் மால்ல, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இங்கெல்லாம் யூஸ் பண்ற லிஃப்ட் ஒரே ஸ்பீட்ல போகும். இப்போ ஒரு டூ வீலரை நீ ஒரே ஸ்பீட்ல ஓட்டிக்கிட்டே இருந்தனா ஆக்சிலரேஷன் கிடையாது, ஆக்சிலரேஷன் 0. ஒரே ஸ்பீட்ல நீ எங்க மூவ் ஆனாலும் உனக்கு எந்த ஃபீலும் வராது. இதுல லிஃப்ட் என்ன ஆகுதுன்னா வேரியஸ் ஸ்பீட்ல மேல போகுது, அதுல பெண்டுலம் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. அதுல ஒரு டைம் ஆசிலேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் கன்சியூம் பண்ணிக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. G+Aன்னு வரும். இதான் ஃபார்முலா. அதாவது ஏற்கனவே 2π × √L/G இருக்கும். லிஃப்ட் மேல போறப்ப அதோட ஆக்சலரேஷன் என்னவோ அதை நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி லிஃப்ட் மேல போச்சுன்னா G+A வரும், லிஃப்ட் கீழே வந்துச்சுன்னா G-A வரும். அப்படிங்கறதெல்லாம் அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் இன் எ லிஃப்ட் அப்படின்ட்டு லாஸ் ஆஃப் மோஷன் டீச் பண்றப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. அதுல நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். தீம் பார்க் போனா எந்த மாதிரி கேமை பிக் பண்ணி விளையாடணும் அப்படிங்கறதெல்லாம் நான் என்ன பண்ணிருப்பேன்னா தெளிவுபடுத்தியிருப்பேன் அந்த இடத்துல. அதை வேணா நீ ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். உனக்கு டவுட் இருந்தா இங்க போலாம். நீ டவுட்டை கிரியேட் பண்ண விரும்பல, உன்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ புரிஞ்சுக்கிறனும். நார்மலா நம்ம வீட்லயோ இல்ல ஷாப்பிங் மால்லயோ யூஸ் பண்ற அந்த லிஃப்ட் கிடையாது. இட் வில் மூவிங் அப்வர்ட்ஸ் வித் வேரியஸ் ஸ்பீட். வேரியஸ் ஸ்பீட்ல வண்டிய பண்ற அந்த வண்டியில வந்து ஸ்பீடை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ அப்வர்ட்ல நீங்க வந்து வேரியஸ் ஸ்பீட்ல மூவ் ஆனா அதுல ஒரு பெண்டுலம் இருந்ததுன்னா அந்த பெண்டுலம் ஒரு தடவை ஆசிலேட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. 2π × √L/G+A. இதே வந்து சப்போஸ் அதே பெண்டுலம் அதே லிஃப்ட்ல ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு, ஆனா லிஃப்ட் கீழே வருது டவுன்வர்ட்ஸ் வித் ஆக்சலரேஷன் A. அப்ப இதான் ஃபார்முலா. A-G G-A எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிச்சுக்கிறோம். இதை எழுதிக்கங்க. எழுதியாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த ஃபார்முலாஸ் பார்க்கலாம்.
சப்போஸ் ஏவும் ஜியும் ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிஃப்ட் டவுன்வர்ட்ல வருது, அதோட ஆக்சலரேஷன் ஏ, அது ஜிக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா, ஆக்சுவலா நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்ற அந்த லிஃப்டோட கேபிள் அந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப லிஃப்ட் ஃப்ரீ ஃபால்ல கீழே வரும். அப்ப ஏக்கு பதில் ஜி வந்துரும். அந்த மாதிரி நேரத்துல இந்த டினாமினேட்டர் போர்ஷன் 0 ஆயிரும்ப்பா. ரூட் ஆஃப் எல் பை 2π இன்டூ ரூட் ஆஃப் எல் பை ஏ மைனஸ் ஜி இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்ஷன் 0 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் இன்ஃபினிட்டியா மாறும். அதை வந்து பெண்டுலம் அரஸ்ட் ஆயிருச்சு இல்ல சரண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுதான் தேர்ட் பாயிண்டா எழுதியிருக்கேன். லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட்ஸ் வித் ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜினா டைம் பீரியட் இன்ஃபினிட்டியா மாறிடும். டைம் பீரியட் இன்ஃபினிட்டினா பெண்டுலம் வந்து அரஸ்டட், பெண்டுலம் ஆசிலேட் ஆன மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆசிலேட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. இதை வந்து அரஸ்டட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நீ புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா, பெண்டுலம்லாம் விட்டுரு, நாம அந்த லிஃப்ட்ல இருக்கோம், கேபிளை கட் பண்ணிட்டாங்க, இப்ப நம்ம கால் லிஃப்ட்ல இருக்கானே நம்மளுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதான் ஃப்ரீ ஃபால். ஸோ அது அந்த மாதிரி இடத்துல ஒரு பெண்டுலம் மட்டும் எப்படி பிஹேவ் பண்ணும்? ஸோ பெண்டுலமும் பிஹேவ் பண்ணாது, அதை வந்து அவங்க அரஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நாம எக்ஸ்ட்ரா ஃபார்முலா பாக்குறோம், எக்ஸ்ட்ரா ஃபார்முலாலே ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி இது இருக்கு, எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? யாரோ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, ஹோல்டுல வைங்க, நான் சொல்றேன். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, இது பெண்டுலம் இப்படி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. பெண்டுலமோட ஆக்சிலரேஷன் ஜி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா இங்க பாப் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி இப்படி வரும். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு கார்ல இந்த பெண்டுலம் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு, கார் இப்படி மூவ் ஆகுது. கார் வேரியஸ் ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா காரோட ஆக்சிலரேஷன் இப்படி இருக்கும், பெண்டுலமோட ஜி இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார் மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப, அதுவும் கார் வேரியஸ் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப, அதுல ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆயிட்டு இருந்ததுன்னா, ஒரு டைம் ஆசிலேட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் கன்சியூம் பண்ணிக்கும் அப்படிங்கிறத நாம இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். 2π இன்டூ ரூட் ஆஃப் எல் பை ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், இந்த ஃபார்முலா. இது காரோட மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அதனால ஒரு ஆக்சிலரேஷன், பெண்டுலம்ல வர ஜி, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்கிற டேர்முக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா இது ரெண்டும் கன்சால்டேட் ஆகி வர ஜி கிடைச்சிரும். நம்மளோட ஃபார்முலா 2π இன்டூ ரூட் ஆஃப் எல் பை ஜின்னு வரும்ல, அந்த ஜி இருக்க வேண்டிய இடத்துல இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா இந்த ஆன்சர் வந்துடும். இது ஒரு பெண்டுலம் கார்ல ஆசிலேட் ஆகுறப்ப, கார் மூவ் ஆகணும், கார் ரெஸ்ட்ல இருந்தா அது எர்த்ல இருக்கிற மாதிரி தான், கார் வந்து ஆக்சிலரேஷன் ஏல மூவ் ஆகணும். அப்படின்னா இது ஃபார்முலா. பெண்டுலம் லிஃப்ட்ல இருந்து போத்துன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டுலமோட ரோப் வந்து இப்ப நல்லா இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், இந்த இடத்துல குழம்பிடுவீங்க. அந்த தேர்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுல வந்து பெண்டுலம் இப்படி ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு, நான் இந்த ரோப்பை கட் பண்ணல, இது எங்க இருக்குன்னா லிஃப்ட்ல இருக்கு, லிஃப்டோட கேபிள கட் பண்ணிட்டா லிஃப்டோட இந்த பெண்டுலமும் சேர்ந்து கீழே வரும், அதான் ஃப்ரீ ஃபால். அந்த நேரத்துல டைம் பீரியட் எவால்வேட் பண்ண முடியாது, அதை நாம அரஸ்டர்னு சொல்றோம். ஃபோர்த் கேஸ், ஒரு பெண்டுலம் இப்படி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, கார் இப்படி போகுது, அப்போ பெண்டுலமோட டைம் பீரியட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, அதுதான் நாம இந்த ஃபோர்த் கேஸ்ல இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. அவ்வளவுதான். இப்ப நாம ஓரளவுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டதுனால
ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தற்சமயம் நான் 2 ப்ராப்ளம் தான் பெண்டுலம்ல டீச் பண்ண போறேன். அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு டைட்டில் வரும். அதுல நிறைய ப்ராப்ளம் சொல்லி தரேன். இப்போதைக்கு 2 ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அந்த 2 ப்ராப்ளம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினட்டா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஸ்கெச்எம் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஸ்கெச்எம் முடிஞ்சிருச்சுன்னா இருக்கும். இப்போ கம்மிங் சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸ் கிடையாதுப்பா. சண்டே ஈவினிங் 4 o'clock வந்து ஸோ பிளான் பண்ண மாதிரி வால்யூம் 1 டெஸ்ட். வால்யூம் 1 வந்து டெஸ்ட் நம்மளுக்கு. கிராவிடேஷன்ல இருந்து 10 கொஸ்டின் இருக்கும். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின் இருக்கும். மித்த எல்லா சாப்டர்ஸ் 1D மோஷன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், சர்க்குலர் மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன், வெக்டார்ஸ், ஒர்க் எனர்ஜி பவர், இதெல்லாம் சேர்த்து 10 கொஸ்டின். ஸோ டோட்டலா 25 கொஸ்டின்ஸ். டோட்டலா 25 கொஸ்டின்ஸ். ஸோ கிராவிடேஷன் டாமினேட் ஆயிருக்கும். நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ என் கையில லேப் இல்லை, அதனால நான் ஊருக்கு போனாலும் கிளாஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷன். அதனால சாட்டர்டே கிளாஸ் கிடையாது. என் கையில என்னைக்கு லேப் வருதோ, அநேகமா சாட்டர்டே நைட் இல்ல சண்டே தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ லேப்டாப் கையில வருதோ அந்த டே இல்லை அதுக்கு அடுத்த டேல நான் ரொட்டேஷனல் மோஷன் வீடியோ வெப்சைட்ல போட்டுருவேன். ஸோ அது வரையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே லேப்டாப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுல தான் எல்லா வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை கலெக்ட் பண்ணி போடணும், வேற எதுலையும் கிடையாது. ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். பிளஸ் இப்போ நம்மளுக்கு ஆஃப்டர் பொங்கல் 10th 12th ஸ்கூல் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு. இதுல 11th இன்க்ளூடடா நாட்டான்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் அடுத்த பிளான் சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு அடுத்து டியூஸ்டே கிளாஸ் வருமா, அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 3 நாள் வந்து பொங்கல் ஹாலிடேஸா வந்துடும். சாட்டர்டே நம்மளுக்கு கிளாஸ் உண்டு. சண்டே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த சண்டேவோட இந்த லெசன் முடிஞ்சிடும். இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பிளான் சொல்றேன். அடுத்த லெசன் ஆன்லைன்ல இருக்குமா இல்ல ஆஃப்லைன்ல இருக்குமா, ரெண்டுமே இருக்குமா, எல்லா பிளானும் இந்த லெசன் முடிகிற நேரத்துல சொல்றேன். ஸோ இந்த லெசன் முடிகிற வரையும் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபர்தர் பிளான் சொல்றேன். இப்போதைக்கு நீ ஃபர்தர் பிளானை பத்தி எதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ எந்த பேட்ச் நீ வரப்போற, அந்த பேட்சுக்கு என்ன டைமிங் அப்படிங்கிறது சொல்றேன். நீங்க எல்லாருமே ஆஃப்லைன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு ஆன்லைன் பேட்ச் இருக்கும். ஸோ அதனால யாருக்காவது ஆஃப்லைன் வர முடியலன்னா நீங்க ஆன்லைன் அட்டன் பண்ணிக்கலாம். அதை நான் சொல்றேன். நான் இப்போ வந்து நாம அதாவது என்னன்னா, சில நேரங்கள்ல நம்மளோட ப்ரீ பிளான் வந்து நாம டிசைட் பண்ண பிளானா எக்ஸிக்யூட் ஆகாம வேற மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிரும். அதனால நம்ம இப்ப முடிவு பண்ண வேணாம், அது நம்ம அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த லெசனை சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. எப்படி கிராவிடேஷன் இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் சொன்னனோ ஜேஇ நீட்டுக்கு, அதே மாதிரி இந்த லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் சின்ன லெசன், இது பயங்கர லெசன் கிடையாது. அதே மாதிரி அப்படி அடுத்து இப்படியே ஆஃப்டர் பொங்கல்ல இருந்து ஜனவரி எண்டுக்குள்ள இல்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா வேவ்ஸ் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது என்னைய பொறுத்தவரை ஒரு பெரிய கேட்டகரி. ஆன்லைன்லயே கிளாஸ் நடந்தாலும் பிப்ரவரி எண்டுக்குள்ள தெர்மோடைனமிக்ஸ் சாலிட்ஸ் முடிச்சிருவேன். ஃப்ளூயிட்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா பெண்டிங் விழுகும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் தனியா தான் நடத்துவேன். ஸோ அது வந்து 12th போர்ஷன் ஆரம்பிச்சு உள்ள போயிட்டு இருக்கிறப்ப எங்கேயாவது ஒரு கேப்ல தான் நடத்துவேன். ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸே போனாலும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான். ஆஃப்லைன் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா 12th போர்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் பிளானா இருக்கும். 12th போர்ஷன் ஆரம்பிச்சாலும் ஒரு செட்டைன் மந்த் 11th போர்ஷனோட டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஃபுல் போர்ஷன் டெஸ்டா நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ 12th ஆரம்பிச்சாச்சு அப்படின்ட்டு அப்படியே 11th தூக்கி போறதுக்கு நான் விட மாட்டேன். நான் அது கண்டிப்பா நிறைய டெஸ்ட் வைப்பேன். ஸோ நீங்க வந்து அதை எழுதிதான் ஆகணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் ஆகணும். இந்த 12th போர்ஷன் நெருங்க ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி என்ன ஆகும்னா 11th கண்டுக்க மாட்டான். 12th போர்ஷன் வந்ததுக்கு அப்புறமும் அதையும் ஒழுங்கா படிக்க மாட்டான். ஸோ படிக்கிறவன் எல்லா நாளும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நீ எல்லா நாளும் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும். எல்லா நாளும் 24 மணி நேரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடத்துனதை கரெக்டா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம அடுத்து போவோம், ப்ராப்ளம்குள்ள போவோம். ஆல்ரெடி 18 ப்ராப்ளம் முடிச்சிருப்போம். இது 19th ப்ராப்ளம். எழுதிக்கங்க. தி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பெண்டுலம் இஸ் ஒமேகா ரேடியன் பெர் செகண்ட்.
The angular frequency of a pendulum is omega radian second inverse. If the length is made 1/4 of the original length, the angular frequency becomes. இது சின்ன problem தான். If the length is made 1/4 of the original length, the angular frequency becomes. Option A, omega by 2. Option B, 2 omega. Option C, 4 omega. Option D, omega. ஒரு பெண்டுலமோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, அந்த பெண்டுலமோட லென்த்தை மாத்துறாங்க, அப்ப ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எப்படி மாறும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனிங்க. பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா 2π × √L/g. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு ஒமேகா வேணும். ஒமேகானா 2π/t, 2π ரீடைன். டைம் பீரியடுக்கு பதில் 2π × √L/g நீங்க ஃபீட் பண்றேன். இப்போ 2π நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா √g/L வரும். இது ரெண்டா பிரிக்கிறேன், ஏன்னா கொஸ்டின்ல 2 சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. சிச்சுவேஷன் 1ல பெண்டுலமோட லென்த் L, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. அப்ப இது அப்படியே என்ன பண்ணிடுறேன்னா லெஃப்ட் சைட்ல எழுதிடுறேன். பாருங்க, பெண்டுலமோட லென்த், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. சிச்சுவேஷன் 2ல லென்த் வந்து என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே எவ்வளவு இருக்கோ அதை 1/4 மாத்துறாங்க. அப்ப ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நான் ஒமேகா டேஷ்னு எழுதியிருக்கேன். இப்ப இந்த 4 மேல போயிருச்சுன்னா 4 × g/L வரும், அண்டர் ரூட். 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா 2 × √g/L வரும். √g/L பதில் பழைய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி போடலாம். அப்ப லென்த் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன்னா இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான்ப்பா. லென்த்தை மாத்திரதா பேசியிருக்காங்க. சோ தட் என்ன நடக்குதோ அதை எவாலுவேட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. கொஸ்டின்ல 2 சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன்ல பெண்டுலமோட லென்த் L, அப்ப ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. இன்னொரு சிச்சுவேஷன்ல பெண்டுலமோட லென்த் 1/4 ஆஃப் ப்ரீவியஸ் ஒன்னா இருக்கு. அப்ப ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். முடிச்சாச்சா? எது சாட் பண்றதா இருந்தாலும் வினோத் பாபு ஜெகதீசன் ஐடிக்கு சாட் பண்ணுங்கப்பா. கம்ப்ளீட்டடா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க, இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A simple pendulum has a period T1. A simple pendulum has a period T1 when on the surface of Earth. And T2 when taken to a height R above the Earth's surface. And T2 when taken to a height R, capital R, above the Earth's surface. Where R is the radius of the Earth. Where R is the radius of the Earth. Then the value of T1/T2 is. Then the value of T1/T2 is option A 1, option B √2, option C 4, option D 1/2. ஒரு சிம்பிள் பெண்டுலம், அதோட டைம் பீரியட் T1 எப்பனா எர்த் சர்ஃபேஸ்ல, அதோட டைம் பீரியட் T2 எங்கன்னா ஏதோ ஒரு ஹைட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்ப டைம் பீரியட் T2. அப்படின்னா T1 T2 ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் எழுதியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்ப டைம் பீரியட் ஃபார்முலா என்ன அப்படின்னா பெண்டுலமுக்கு 2π × √L/g. எர்த் சர்ஃபேஸ்ல g தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எர்த் சர்ஃபேஸ்ல g ஓட வேல்யூ gm/r². ஆனா செர்டைன் ஹைட்ல g ஓட ஃபார்முலா வேற. இதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா செர்டைன் ஹைட்ல என்ன ஃபார்முலா, செர்டைன் டெப்த்ல என்ன ஃபார்முலா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்னா கிராவிடேஷன்ல படிச்சிருக்கோம். அதனாலதான் ரெஃபரன்ஸுக்கு இந்த டயகிராம் போட்டிருக்கேன். சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல g ஓட ஃபார்முலா gm/r². இங்க mங்கிறது யார் அப்படின்னா மாஸ் ஆஃப் எர்த், rங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். சர்ஃபேஸ்ல இருந்து மேல போக 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 அட் செர்டைன் ஹைட் அதுல g ஓட ஃபார்முலா gm/r+h². இத நாம ப்ராப்பரா கிராவிடேஷன்ல செகண்ட் பாயிண்ட்ல படிச்சிருக்கோம். மேல போனா g ஓட ஃபார்முலா என்ன, சர்ஃபேஸ்ல இருந்து டெப்த் போனா g ஓட ஃபார்முலா என்ன, லாட்டிடியூட்னால g ஓட ஃபார்முலா எப்படி மாறும், இதெல்லாம் நம்ம எலாபரேட்டா படிச்சு அந்த g நாம கன்க்ளூட் பண்ணிருக்கோம். g பத்தி நிறைய படிச்சு கன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ இதுல என்ன அப்படின்னா இந்த g ஆல்வேஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த g ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி கிராவிடேஷன்ல செகண்ட் பாயிண்ட்ல படிச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த சாப்டருக்கு வேணாலும் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால நீட்டா அந்த g ஓட ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு A4 சீட்ல எழுதி வீட்டுல எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம அதை பார்த்துக்கலாம். அது ஆல்வேஸ் மைண்ட்ல இருக்கணும். இந்த g, பெண்டுலம், இன்னும் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்ன ஆகும்னா எல்லா இடத்துலயும் வரும். இது அன்அவாய்டபிள். திடீர்னு என்ன ஆகும்னா வரும். வர்றப்ப நம்ம அதை புதுசா படிக்காம ஏற்கனவே படிச்சதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அதனால மறந்துடக்கூடாது. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்ஃபேஸ்ல டைம் பீரியட் T1 சொல்றாங்க. சர்ஃபேஸ்ல g ஓட ஃபார்முலா gm/r². அதை நான் இங்க ஃபீட் பண்ணிட்டேன். செர்டைன் ஹைட்ல டைம் பீரியட் T2 சொல்றாங்க. செர்டைன் ஹைட்ல g ஓட ஃபார்முலா gm/r+h². இந்த h-ம் r சொல்றாங்க. கொஸ்டின் பாருங்க. at a height r above the earth surface அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹைட் என்ன சொல்லிட்டாங்கன்னா r சொல்லிட்டாங்க. அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஹைட் h-க்கு பதிலா r போட்டோம்னா இந்த இடம் எனக்கு 4r² வந்துடும். இப்ப இது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப T1 = 2π × √L/ இந்த g-க்கு பதில் gm/r². gm/r² மேல போயிருச்சு. T2 = 2π × √L/ இந்த g-க்கு பதில் என்ன அப்படின்னா gm/4r². அப்ப gm/4r² மேல போயிருச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா T1 T2 ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப T1/T2 கண்டுபிடிக்கணும். T1 ஓட வேல்யூ 2π × √L/r²/gm. T2 ஓட வேல்யூ இதான். டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்ப 1/2π × √gm/L4r² வருது. gm கேன்சல் ஆயிரும். LR² கேன்சல் ஆயிரும். 2π கேன்சல் ஆயிருச்சுன்னா மிச்சம் √1/4 இருக்கும். அது ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா 1/2 வந்துடும். அவ்வளவுதான் ஆன்சர். எழுதிக்கங்க. இதை எழுதிக்கங்க. இந்த g ஃபார்முலா லாஜிக் இருக்குல்ல, ஒரு டயகிராம் காமிச்சாலும் அதை அடுத்து டிஸ்பிளே பண்றேன். இதை எழுதி முடிங்க. பெண்டுலம்ல எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்ல, எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல, அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு டைட்டில் ஒரு 50-55 ப்ராப்ளம் பார்ப்போம். அதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அப்ப சொல்லித்தரேன். எந்த ஃபார்முலா பிக் பண்ணணுங்கிறது அப்ப மைண்ட் மேப் வச்சு நம்ம பிக் பண்ணிக்கலாம். சோ இதோட 2 கேட்டகரி முடிச்சாச்சு. கேட்டகரி 1 எஸ்கச்சம்னா என்ன அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி எஸ்கச்சமோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து அதுல ப்ராப்ளம்ஸ் டீல் பண்றது. கேட்டகரி 2 நம்ம சிலபஸ் படி எஸ்கச்சம்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி அதுல ப்ராப்ளம்ஸ் டீல் பண்றது. ஸோ 2 கேட்டகரி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து கேட்டகரி 3 பார்க்க போறோம். கேட்டகரி 3 இதுல ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னா சொல்லுங்கப்பா, டிஸ்பிளே பண்ணிடுறேன். கேட்டகரி 3 எனர்ஜி இன் எஸ்கச்சம். ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணிடுறேன்.
ஏன்னா எனர்ஜி இன் எஸ்கெச்சம் வேற ஃபைல், இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதை எடுப்பேன். ஏதாவது டிஸ்பிளே பண்ணா சொல்லுங்க, டிஸ்பிளே பண்ணிடுறேன். இது எழுதிக்கங்கப்பா. இதை மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. இது எழுதிக்கங்க. இது எழுதிக்கங்க. 19th கொஸ்டின் ஆன்சர் காமிக்கிறேன். எழுதியாச்சா? கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இது நீங்க வந்து கிராவிடேஷன் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். கிராவிடேஷன்ல செகண்ட் பாயிண்ட்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் ஜின்னு எலாபரேட்டா படிச்சுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். ஒரு டீடைல்டான கன்க்ளூஷனும் எடுத்திருப்போம். 19th கொஸ்டின் ஆன்சர் ஜோஸ்னா எழுதிக்கங்க. வேற ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணணுமா? கம்ப்ளீட்டடா? கொஸ்டின் ஸ்லைடு இதுக்கு சேட் பண்ணுங்கடா. வினோத் பாபு ஜெகதீசன் ஐடிக்கு பண்ணுங்கடா. இன்னொரு ஐடியில பண்ணா எனக்கு சேட் தெரிய மாட்டேங்குது. நான் அதை க்ளோஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. கொஸ்டின் ஸ்லைடு எழுதிக்கங்க. எழுதியாச்சா? ஒன்னு வித்யா ஜெகதீசன் இருக்கும்டா, இன்னொன்னு வினோத் பாபு ஜெகதீசன் இருக்கும். ரெண்டுமே சேம் நேம்ல தான் இருக்கா? ஐயோ, தெரியல, நானும் கவனிக்கல. சரி, ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப அடுத்து வந்து எனர்ஜி இன் எஸ்கச்சம். செம சிம்பிளான ஒரு டாபிக் பா எஸ்கச்சம்ல. எஸ்கச்சம்ங்கிறது ஒரு மோஷன். எங்கெல்லாம் மோஷன் இருக்கோ அங்க கைனடிக் எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜின்னு 3 எனர்ஜி வந்துடும். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv². நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில கன்க்ளூஷன்ல வெலாசிட்டியோட ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஒமேகா இன்டூ √(a² - y²). இது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்றான். நம்மளுக்கு v²ங்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்றப்ப எனக்கு ஒமேகா² வந்துடும். ரூட் கேன்சல் ஆகி இன்டூ a² - y² வந்துடும். அவ்வளவுதான். இதான் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. எழுதிக்கங்க.
கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பொட்டன்சியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுப்பா. பொட்டன்சியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றது? முதல்ல பொட்டன்சியல் எனர்ஜினா என்ன? இப்ப நான் வந்து இன்னைக்கு மார்னிங் சாப்பிட்டிருக்கேன், ஆஃப்டர்நூன் சாப்பிடல. அப்படி ஆஃப்டர்நூன் நான் சாப்பிடலைனாலும் மார்னிங் நான் சாப்பிட்டதுனால என் உடம்புல சம் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி பாடியில ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி தான் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்றோம். ஹைட்னால ஸ்டோர் ஆயிருக்கிற பொட்டன்சியல் எனர்ஜி mgh. இப்ப ஒரு டேங்க்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பம்ப் பண்ணி தண்ணியை மேல ஏத்திட்டேன். டேங்க் உயரமா இருக்கு. அப்ப ஹைட்னால அந்த டேங்க்ல உள்ள வாட்டருக்கு சம் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை நீ பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா, அந்த டேங்கோட நீ ஒரு டேப் ஒன்னு கனெக்ட் பண்ணியிருந்தா, அந்த டேபை ஓபன் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணி கீழே வரும். ஸோ இது ஒரு வகையான பொட்டன்சியல் எனர்ஜி. இந்த பொட்டன்சியல் எனர்ஜி மட்டும் சிச்சுவேஷன் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, வேற வேற ஃபார்முலாவை ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கைனடிக் எனர்ஜி இப்படி கிடையாது. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv² தான். அதை தான் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பொட்டன்சியல் எனர்ஜி அப்படி கிடையாது. பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா அந்த இடம் என்ன இடமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப இந்த பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலாவை டெரைவ் பண்றதுக்கு, எஸ்ஹெச்எம்ல பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலாவை டெரைவ் பண்றதுக்கு நான் ஸ்ப்ரிங்கை எக்ஸாம்பிளா யூஸ் பண்ண போறேன். எப்படின்னா, இங்க பாருங்களேன். இப்ப இது ஒரு ஸ்ப்ரிங்கு, நான் புடிச்சு இழுத்துட்டேன். விட்டா அதுவா பின்னாடி போகும். அப்ப ஸ்ப்ரிங்கு அதுவாவே பேக் சைட்ல மூவ் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இழுக்கிறப்ப இந்த ஸ்ப்ரிங்ல எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அந்த எனர்ஜி தான் பொட்டன்சியல் எனர்ஜி. அப்ப நான் இழுக்கிறேன்ல, அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ல, அப்ப ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகுதுல, அப்ப அந்த எலாங்கேஷன் ஃபோர்ஸ் இதனால ஸ்ப்ரிங்ல ஒரு எனர்ஜி என்ன ஆயிருது அப்படின்னா பில்ட் ஆயிருது. நான் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி அந்த ஸ்ப்ரிங் அகைன் ஒரிஜினல் சிச்சுவேஷனுக்கோ இல்ல கம்ப்ரஷனுக்கோ வருது. அப்ப எப்பெல்லாம் நாம எதுவுமே பண்ணாம ஒரு மோஷனையோ இல்ல ஒரு சம் மாடிஃபிகேஷனையோ பாக்குறோமோ அங்கெல்லாம் பொட்டன்சியல் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். பொட்டன்சியல் எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்டோர்ட் எனர்ஜி. நீ கொடுத்தாதான் ஸ்டோர் ஆகும். அப்ப நான் இழுத்தாதான் அந்த பொட்டன்சியல் எனர்ஜி பில்ட் ஆகும். விட்டா அந்த பொட்டன்சியல் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மேல பம்ப் பண்ணாதான் தண்ணி டேங்க்ல ஸ்டோர் ஆகி பொட்டன்சியல் எனர்ஜி பில்ட் ஆகும். நீ டேபை ஓபன் பண்ணா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டாதான் என் உடம்புல போய் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அப்புறம் நான் சாப்பிடலைனாலும் அந்த ஸ்டோர்ட் எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ பொட்டன்சியல் எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்டோர்ட் எனர்ஜி. இப்ப இந்த எஸ்ஹெச்எம்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கு. அதை வந்து எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்ப்ரிங்ல இருக்கிற நேச்சர் எலாஸ்டிசிட்டி, அதனால எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டன்சியல் எனர்ஜிக்கு மீனிங் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு இடத்துலயும் அந்த இடத்தோட அந்த 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 கண்டிஷன்ஸ், டிமாண்ட் இதெல்லாம் வச்சு ஃபார்முலாஸ் என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அதை நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ இப்ப நான் ஸ்ப்ரிங்குக்கு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். விட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் மூவ் ஆகுது. அப்படி அந்த ஸ்ப்ரிங் அதுவா மூவ் ஆகுறப்போ உள்ள ஃபோர்ஸுக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு பேரு. இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா -ky. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இன்ட்ரோலயே ஒரு பிராக்கெட்ல இதை எழுதி வச்சாச்சு. இப்ப நான் கால்குலேட் பண்ண வேண்டியது ஸ்ப்ரிங்கோட பொட்டன்சியல் எனர்ஜி. பொட்டன்சியல் எனர்ஜியை எனர்ஜின்னு சொல்லலாம். எனர்ஜினாலும் ஒர்க்னாலும் பிசிக்ஸ் படி ஒண்ணுதான். ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு பதில் எஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதில் டிஒய். இப்ப நான் ஒரு மைனஸ் போடுறேன். இந்த மைனஸ் ஏன் போடுறேன் அப்படின்னா பொட்டன்சியல் எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்டோர்ட் எனர்ஜி. இதை யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு மைனஸ் போடுறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ்ல ஒரு மைனஸ் ஏன் வருது அப்படிங்கிறது நாம இன்ட்ரோலயே பார்த்திருப்போம். டைரக்ஷன்னால இந்த மைனஸ் வரும், ரிவர்ஸ்ல போகுதுங்கிறதுனால மைனஸ் வரும். இந்த மைனஸ் ஏன் வருது அப்படின்னா தி ஸ்டோர்ட் எனர்ஜி கெட் யூட்டிலைஸ்டு, தீந்து போயிடும். அதனால ஒரு மைனஸ் போட்டிருக்கோம். இது போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும், ப்ராப்பரா பண்ணணும். அதனால இதை போட்டிருக்கேன். இப்ப இந்த எஃப்க்கு பதில் -ky இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப இது அப்டேட் ஆகும். அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி du இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இது எஃப்க்கு பதில் -ky இன்டு dy, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகி ky dyன்னு வந்துடும். நான் இந்த இடத்துல ஒர்க்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதியிருக்கேன். நான் ஒர்க்னா டபிள்யூன்னு எடுக்கணும்.
டபிள்யூன்னு எடுக்காம டிடபிள்யூன்னு எடுத்திருக்கேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கணக்குல எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கணக்குல எடுத்திருக்கிறதுனால ஸ்மால் ஒர்க்னு பாக்குறேன். ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மால் ஒர்க்கு இதுல இருந்து ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபுல் ஒர்க்குக்கு போகணும்னா இன்டகிரேட் பண்ணும். சில நேரங்கள்ல சில மேக்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இன்டகிரேஷன் தேவைப்படும். இன்டகிரேஷன் உள்ள வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு போற மாதிரி வரும். நீங்க பயங்கரமா போட்டு குழப்பிடாதீங்க. ஒர்க்கோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஒய்னு போட்டா ஒர்க்கை டிடபிள்யூன்னு எழுது. உனக்கு டபிள்யூ என்ன இன்டகிரேட் பண்ணிரு. ஸோ அந்த இடத்துல நீ பயங்கரமா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இந்த இடத்துல எதையும் ஸ்பாயில் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இதோட எண்ட் ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் வெறும் எண்ட் ரிசல்ட் சொன்னா உனக்கு அக்செப்டபிளா இருக்காது. ஏன்னா பொட்டன்சியல் எனர்ஜினாவே உனக்கு எம்ஜிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். அது வந்து ஹைட்னால வர பொட்டன்சியல் எனர்ஜி, வெர்ச்சு ஆஃப் ஹைட். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற பொட்டன்சியல் எனர்ஜி எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. இது டோட்டலா வேற. ஸோ இதுக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணணும். அதை தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு இன்டகிரேட். இஃப் சப்போஸ் ஐ எம் இன்டகிரேட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட் வந்துடும். ஸோ இன்டகிரேட் பண்றப்ப டபுள் சைடு பண்றேன். ஸ்மால் எனர்ஜி டியூ, அதை இன்டகிரேட் பண்ணா ஃபுல் எனர்ஜி வரும். அதை யூன்னு எழுதுறேன் பாருங்க, யூ. அடுத்து இந்த கே கான்ஸ்டன்ட். ஒய்யை இன்டகிரேட் பண்ணா ஒய்யால இன்டகிரேட் பண்ணா ஒய் ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும். இது இன்டகிரேஷன் ஃபார்முலா. இன்டகிரேட் பண்றப்ப லிமிட் போடணும். நீ எவ்வளவு எலாங்கேட் பண்றியோ அந்த எலாங்கேஷன் லிமிட் போடுங்க. அப்ப இனிஷியலா ஸ்ப்ரிங் நார்மலா இருக்கும். அப்ப எந்த எலாங்கேஷன் இருக்காது, 0. நீ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறப்ப அது சம் அமௌண்ட் எலாங்கேட் ஆகும். அந்த எலாங்கேட் ஆகிற லென்த் ஒய், இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒய், அந்த மாதிரி அர்த்தம். இங்க இருக்கிற ஒய்க்கு பதில் இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணா ஒய் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இது அப்பர் லிமிட். மைனஸ் இங்க இருக்கிற ஒய்க்கு பதில் நீ 0 போட்டா 0 ஸ்கொயர் பை 2 0ன்னு வரும். இது லோவர் லிமிட் லாஜிக். இதை ஃபர்தரா சால்வ் பண்ணா கே ஒய் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வந்துடும். இதுல இருக்கிற கேங்கிறது எம் ஒமேகா ஸ்கொயர்டு. இதை நாம எங்க படிச்சிருப்போம்னா அதே இன்ட்ரோடக்ஷன்ல பிராக்கெட்ல எழுதி வச்சிருப்போம். செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல இருந்து இன்ட்ரோடக்ஷன்ல தான் இந்த ஃபார்முலாவை எடுத்தேன். அங்க கேனா என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருப்போம். அதை அப்படியே இங்க என்ன பண்றேன்னா ரீப்ளேஸ் பண்றேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா கிடைச்சிடும். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கு சம்வாட் இம்பார்ட்டன்ட். மேண்டேட்ரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு வச்சுக்கோ. எங்கேயாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல நம்மளுக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி ப்ராப்ளமும் உனக்கு நடத்துவேன். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தவிர வேற எங்கேயும் தேவைப்படாது. இதுதான் பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் எஸ்கச்சம். ஸ்ப்ரிங்கை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் டீல் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் எஸ்கச்சமுக்கான எக்ஸாம்பிள் தானே. ஸோ அதனால இதான் என்னது பொட்டன்சியல் எனர்ஜி. அவ்வளவுதான், எழுதிக்கங்க. முடிச்சிட்டீங்களா? அடுத்த கிளாஸ் நம்ம எனர்ஜி இன் எஸ்கச்சம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இதெல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதனால நீங்க பயங்கரமா ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் அட்டெம்ப்ட் பாக்குறப்ப இன்னும் கம்ஃபர்டபுளா மாறும். இது கொஞ்சம் ஈஸியான டைட்டில், இந்த எனர்ஜி இன் எஸ்கச்சம். ஆனா கொஞ்சம் வளவளன்னு வரும், நிறைய படிக்கிற மாதிரி வரும். படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா ஓகே இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு ஈஸியா ரிஜிஸ்டர் ஆயிரும்.
கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா? இந்த கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜியும் ஆட் பண்ணிட்டா டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் பிளஸ் பொட்டன்சியல். கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம் 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டூ a ஸ்கொயர்ட் மைனஸ் y ஸ்கொயர்டு. பொட்டன்சியல் எனர்ஜி வந்து 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்ட். இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப எனக்கு இந்த ரிசல்ட் வருது. இந்த டோட்டல் எனர்ஜியை நான் இந்த சாப்டர்ல கேபிட்டல் ஈங்கிற சிம்பல்ல ஃபாலோ பண்ண போறேன். எழுதிக்கங்க. ஸோ பொட்டன்சியல் எனர்ஜியை டெரைவ் பண்ற இடத்துல மட்டும் நாம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிக்க வேண்டிய அவசியம் வருது. ஏன்னா முதல்ல பொட்டன்சியல் எனர்ஜினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ரெண்டாவது அதுல மேக்ஸ் வருது, இன்டகிரேஷன் வருது. ஸோ அதனால சில பேருக்கு இன்டகிரேஷன் தெரியலன்னா அந்த இடம் கொஞ்சம் ஒரீடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால பெருசா வந்து நம்மளுக்கு டெஃபிசியன்சி எல்லாம் பில்ட் ஆகாது. அது இல்லாம மேக்ஸ்ல நீ எப்படி இன்டகிரேஷன் படிச்சிருவா. அதனால ஃபியூச்சர்ல இது உனக்கு ரொம்ப சின்னதாகவும் ஈஸியாகவும் தான் தோணும். இன்டகிரேஷன்ங்கிற மேக்ஸ் ஒரு இஷ்யூவா என்ன ஆகாதுன்னா வராது. ஸோ அந்த கைனடிக் பொட்டன்சியல் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்து போலாமா? ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்க்ளூஷன் அப்படிங்கிற பேனர்ல இந்த 3 ஃபார்முலாவையும் எழுதிட்டேன். கைனடிக் எனர்ஜிக்கு இதான் ஃபார்முலா, பொட்டன்சியல் எனர்ஜிக்கு இதான் ஃபார்முலா, டோட்டல் எனர்ஜிக்கு இதான் ஃபார்முலா. டோட்டல் எனர்ஜியை நான் ஈங்கிற சிம்பல்ல ஃபாலோ பண்ண போறேன். பொட்டன்சியல் எனர்ஜியை யூங்கிற சிம்பல்ல நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா என்டையர் பிசிக்ஸ்ல எங்க பொட்டன்சியல் எனர்ஜி வந்தாலும் நாம எடுக்கிற சிம்பல் யூவா இருக்கும். அதனால பொட்டன்சியல் எனர்ஜிக்கு பதில் நீ யூங்கிற சிம்பல் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபார்முலா வச்சு ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு, அதை பார்க்க போறோம். இன்னும் எனர்ஜி இன் எஸ்கெச்எம்ல நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் கன்க்ளூட் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னும் இப்போ ஃபார்முலாஸ் தானே டெரைவ் பண்ணிருக்கோம், இன்னும் கன்க்ளூட் பண்ணணும், நிறைய கிராஃப்லாம் வரையணும். ஸோ அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். அதுக்கு பதில் இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம்ஸ் முடிச்சிடலாம். எழுதியாச்சா? சரி, அப்போ ப்ராப்ளம் நம்பர் 21 எழுதுங்க. A particle starts executing SHM. A particle starts executing SHM of amplitude A and total energy E. Of amplitude A and total energy E. At the instant, its kinetic energy is 3E/4. At the instant, its kinetic energy is 3E/4. Find its displacement. Find its displacement. ஒரு பார்ட்டிக்கல் எஸ்கெச்எம் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல கைனடிக் எனர்ஜி வந்து 3E/4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஈங்கிறது டோட்டல் எனர்ஜி. அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அவங்க கொடுத்திருக்கிறது கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3E/4. அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் என்ன? இதுதான் கேள்வி. எஸ்கெச்எம்ல கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12 m ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டூ a ஸ்கொயர்ட் மைனஸ் y ஸ்கொயர். 3/4 ரீடைன். டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா 12 m ஒமேகா ஸ்கொயர்ட் a ஸ்கொயர். இப்ப எது கேன்சல் ஆகும்னா ரெண்டு பக்கமும் 12 m ஒமேகா ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிரும். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3/4 a ஸ்கொயர்னு இருக்கும். இதுல y ஸ்கொயர்ட் இந்த பக்கமும் இந்த 3/4 a ஸ்கொயர்ட் அந்த பக்கமும் கொண்டு போயிடுறான். அப்ப a ஸ்கொயர்ட் மைனஸ் 3/4 a ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர்ட். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் பை 4னு வரும்.
இதுக்கு ரூட் எடுத்தா y கிடைச்சிரும். அப்ப a/2ன்னு வரும். எஸ்கச்சம்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால தாராளமா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். பிளஸுக்கும் இது ஓகே ஆகும், மைனஸுக்கும் இது ஓகே ஆகும். அதனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பிளஸ் ஆர் மைனஸ்லாம் ஆப்ஷன்ல கொடுக்கறது இல்ல, வெறும் a/2 தான் கொடுப்பாங்க. நான் புரியணுங்கிறதுனால, நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால அடிஷனலா இதை சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான் ப்ராப்ளம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா ப்ராப்ளம் ஈஸியா டீல் பண்ணலாம். எழுதிக்கங்க. So next, அடுத்த ப்ராப்ளம் எழுதுங்க. A body is executing sketchum. A body is executing sketchum at a displacement x. Its potential energy is E1. A body is executing sketchum at a displacement x. Its potential energy is E1. And at a displacement y, its potential energy is E2. And its displacement y, at a displacement y, its potential energy is E2. The potential energy E at a displacement x plus y is, the potential energy E at a displacement x plus y is, option A, root of E is equal to root of E1 minus root of E2. Option B, root of E is equal to root of E1 plus root of E2. Option C, E is equal to E1 plus E2. Option D, E is equal to E1 minus E2. ஒரு பாடி எஸ்கெச்எம்ஐ எக்ஸிக்யூட் பண்ணுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸா இருக்கிறப்போ பொட்டன்சியல் எனர்ஜி E1, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்யா இருக்கிறப்போ பொட்டன்சியல் எனர்ஜி E2, டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்கிறப்போ பொட்டன்சியல் எனர்ஜி E. அப்படின்னா கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? அவங்க இதுல 3 சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. 3 சிச்சுவேஷன்லயும் பொட்டன்சியல் எனர்ஜி பத்தி தான் பேசியிருக்காங்க. எஸ்கெச்எம்ல பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்ட். இதுல இருக்கிற y தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். சிச்சுவேஷன் 1ல டிஸ்பிளேஸ்மெண்ட் x, அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி E1. சிச்சுவேஷன் 2ல டிஸ்பிளேஸ்மெண்ட் y, அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி E2. சிச்சுவேஷன் 3ல டிஸ்பிளேஸ்மெண்ட் x plus y, அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி E. அப்ப இங்க இருக்கிற y க்கு பதில் x, y க்கு பதில் y, y க்கு பதில் x plus y ன்னு 3 சிச்சுவேஷன்ல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப பொட்டன்சியல் எனர்ஜி E1, E2, E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே லெஃப்ட் சைட்ல எழுதியிருக்கேன். இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது a plus b ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy வரும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு உள்ள இதை மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் x ஸ்கொயர்னு வந்துடும். 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்டு, 1/2 m ஒமேகா ஸ்கொயர்ட் 2xyன்னு வந்துடும். இதுல இந்த ரிசல்ட் E1 அப்படின்னு டினோட் ஆயிருக்கு, இந்த ரிசல்ட் E2ன்னு டினோட் ஆயிருக்கு.
அப்ப இதுக்கு பதில் E1, இதுக்கு பதில் E2ன்னு போட்டேன். தேர்ட் போர்ஷனை அப்படியே ரீடைன் பண்ணியிருக்கேன். என்னால இந்த இடத்துலயே 4 ஆப்ஷன் வச்சு எது கரெக்ட்னு சொல்ல முடியும். 4 ஆப்ஷன் பாருங்களேன். ஆப்ஷன் சி E1 plus E2 இருக்கு. ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும் சம் மைனஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்திருக்கிற ரிசல்ட் படி பார்த்தா எல்லாமே பிளஸ் தான். அப்ப ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இதுல மைனஸ் இருக்கு. ஆப்ஷன் சியும் சான்ஸ் கிடையாது, ஏன்னா வெறும் E1 plus E2 இருக்கு. ஆனா இங்க இருக்கிறது E1 plus E2 and also something. அப்ப அவங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நாம இந்த இடத்துல டிசைட் பண்ணிடலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் எல்லா ப்ராப்ளத்திலையும் ஆப்ஷன்ஸ் வச்சு டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால நம்ம ப்ரொசீட் பண்ணி தான் ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா XY இருக்கு. XY உனக்கு வரணும்னா இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப E1 E2 மல்டிப்ளை பண்ணா 1/2 m omega square 2 தடவை எனக்கு வருது. இதுலயும் வருது, இதுலயும் வருது. அதனால நான் E1 E2 மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதுறேன். E1 into E2 is equal to E1ல என்ன இருக்கு 1/2 m omega squared x squared. E2ல 1/2 m omega squared y squared இருக்கு. 2 டைம் 1/2 m omega squared இருக்கிறதுனால 1/2 m omega squared whole squared எழுதியிருக்கேன். x squared y squared xy whole squared எழுதியிருக்கேன். இதுக்கு அப்படியே ரூட் எடுங்க. அப்ப ரூட் ஆஃப் E1 E2 is equal to ரூட் எடுக்கிறப்ப இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1/2 m omega squared xy ன்னு வந்துரும். இங்க பாருங்க என்ன இருக்கு 1/2 m omega squared xy இருக்கு. அது இல்லாம ஒரு 2 இருக்கு. இந்த 2 ஓரமா ஒதுக்கிட்டா ரிமைனிங் போர்ஷன் இங்க இருக்கு. அப்ப அடுத்து எனக்கு என்ன ஆகும்னா E is equal to இதை இங்க ஃபீட் பண்றேன். இதை இங்க ஃபீட் பண்ணா இது எனக்கு என்ன ஆகும்னா E is equal to E1 ரீடைன் E2 ரீடைன் இந்த 2 ஜஸ்ட் ஓரமா ஒதுக்கிட்டேன். ரிமைனிங் போர்ஷன்ஸ் பதில் ரூட் ஆஃப் E1 E2 போட்டேன். நான் இந்த E1 ரூட் E1 ஹோல் ஸ்கொயர்னு மாத்தி எழுதிக்கிறேன். E2 ரூட் E2 ஹோல் ஸ்கொயர்னு அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ரீடைன் ரூட் ஆஃப் E1 E2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இங்க 1 வரும், E1 வரும். ரூட் ஆஃப் E1 E2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்ப இது பார்க்க எப்படி பாருக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மட்ல இருக்கு. அப்ப இதை ஃபர்தரா அப்டேட் பண்ணி என்ன பண்ணலாம் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏக்கு பதில் ரூட் E1, பிக்கு பதில் ரூட் E2. அப்ப ரூட் E1 பிளஸ் ரூட் E2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு E. இதுக்கு அகைன் ரூட் எடுத்தா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் ரூட் ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் E1 பிளஸ் ரூட் ஆஃப் E2 ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட்ங்கிறத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணியே எடுத்துடலாம். ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே மேக்ஸ் தான். நாம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா எக்ஸாம் ஹால்லையும் நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுல சொல்றதுக்கோ இல்ல திருப்பி திருப்பி பாக்குறதுக்கோ ஒன்றும் இல்லை. கொஞ்சம் திங்க் பண்ணி மேக்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்க வேண்டியதான். இப்ப எழுதிக்கங்க. ஸோ ரிமைனிங் நாம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ப்ராப்ளம் ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு லாக் அவுட் ஆகுங்க. நிறைய பேர் வந்து எழுதுறதே கிடையாது. முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த இன்ஸ்டன்டே லாக் அவுட் ஆயிடுறீங்க. இந்த மாதிரி கம்மிங் சாட்டர்டே கிளாஸ் கிடையாது. ஸோ இந்த கிளாஸோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் டியூஸ்டே தான். நெக்ஸ்ட் டியூஸ்டே தான். இது எழுதியாச்சா? ஸோ அடுத்து இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா ஃபுல் ஆன்சர் கிடைச்சிடும்.
முடிச்சாச்சா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? திரிபுர சுந்தரி லாகின்ல இருங்க, டிஸ்ப்ளே பண்றேன். கம்ப்ளீட் ஆனா லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா. ரிமைனிங் நெக்ஸ்ட் டியூஸ்டே பார்ப்போம். சண்டே டெஸ்ட் இருக்கு, நல்லா படிங்க. பொட்டன்சியல் எனர்ஜி டெரிவேஷன் ஸ்லைடு டிஸ்ப்ளே பண்ணியாச்சுமா? திரிபுர சுந்தரி முடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகேப்பா, அடுத்த கிளாஸ் பார்ப்போம்ப்பா. ராஜா சார் சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.